இங்க புருஷன்காரன் அவன் பொண்டாட்டி வளையல் வேணுன்றதுக்காக அவ கையவே வெட்டிடுறான். பார்த்தா இதெல்லாம் ஒரு கனவா இருக்கும். ஒரு பெரிய ரவுடி கிட்ட வளையல விற்கிறேன்னு சொல்லிட்டு 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டதுனால சோப்பெல்லாம் போட்டு அந்த வளையல கட்ட முக்குன்னு முக்குவான். ஆனா அது கடைசி வரைக்கும் வெளியே வராது. சரி நம்மளால தான் முடியலன்னு சொல்லிட்டு நிறைய நகை கடைகள்லாம் போய் காமிச்சாலும் அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல. தான் பொண்டாட்டிக்கும் இதே மாதிரி ஒரு வளையல் போடணுன்றதுக்காக ஐஷோட புருஷன் அந்த வளையல போட்டோ எடுத்துட்டு இருப்பான். இதை பார்த்தா சரளா புருஷனும் இந்த மாதிரி டூப்ளிகேட் செஞ்சனா இதோட மதிப்பு குறைஞ்சிரும் சொல்லிட்டு அவனோட போனை பிடிங்கி உடச்சிட்டு அவனையும் அடிச்சிருவான். இதனால கடுப்பான ஐஷோட புருஷனும் இத்தனை நாளா இந்த மாதிரி ஒரு மாடல்ல ஒரு வளையல செய்யலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எப்ப என் மேல கை வச்சோ இந்த வளையல நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு போயிடுவான். அந்த ரவுடி கும்பல் வந்து சரளாவோட கையை வெட்டலான்னு போனா புருஷன் கெஞ்சி கூத்தாடி ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்கன்னு கேட்க அவனுங்களும் 2 நாள் தான் சொல்லிட்டு போயிடுவானுங்க. வேற வழி இல்லாம அந்த வளையல வெட்டியாச்சும் எடுத்தலான்னு பார்த்தோன்னா அந்த வளையல வெட்டும் போது உங்க கைக்கும் அடிபடும், நாங்க வெட்ட மாட்டோம்னு சொல்றானுங்க. இங்க மார்க்கெட்ல ஒரு பாய் வீட்டம்மா வந்து சரளா கிட்ட இது ஏன் நகைன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. எதிர்ச்சியா மார்க்கெட்டுக்கு வந்த கிஷோரும் அங்க இருக்கிற கூட்டத்தை கலைஞ்சு போக சொல்லிட்டு பாய் வீட்டம்மாவை தனியா கூப்பிட்டு போய் அந்த வளையல் உங்களுதான்றதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குன்னு கேட்பான். அப்பதான் அந்த பாய் வீட்டம்மா அவங்க புருஷன் வெளிநாட்டுல ஒரு பெரிய ராஜா கீழே சமயக்காரனா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பிரியாணின்ற ஒரு புது டிஷ் செஞ்சு அதை கையால தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்க அவ்வளவு நேரம் டென்ஷனா இருந்த ராஜா அதை சாப்பிட்ட உடனே மெய் மருந்து அவரோட கவலையெல்லாம் போய் ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு. அதுக்கு பரிசா தான் இந்த விலை மதிப்பு இல்லாத வளையல தந்திருப்பாரு. அந்த வளையல தான் அவரோட காதலோட சின்னமா நினைச்சு அவரோட பொண்டாட்டிக்கு போட்டு விட்டு அதோட கட்டுற பேட்டனையும் சொல்லி கொடுத்திருப்பாரு. அந்த வளையல் வந்ததுல இருந்து இவங்க காரு பங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு திருடங்க வந்து எல்லா நகையும் திருடிட்டு அவங்க வீட்டையும் எரிச்சிட்டு போயிருப்பானுங்க. அப்பையில இருந்து நாங்க வறுமையில தான் இருக்கோம்னு சொல்ல அந்த நேரத்துல வந்து அவங்க ஹஸ்பண்டோ ஹீரோவை அடிச்சுட்டு அன்னைக்கு திருடங்க தப்பிச்சு போறதுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லுவாரு.